Habakkuk's Two Tables Bible Study, Presentation number 62, 1989, Part 17, The Present Truth. ஆபகுக்கின் 2 கற்பலகைகளின் வேதாகம பாடத்திலே இது 62வது பிரசன்டேஷன். 1989 17வது பாகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு தற்கால சத்தியம். நாம் ஒரு சிறிய ஜெபம் செய்து நாம் தொடங்குவோம். பரலோகத்திலிருந்து பூமியில் இருக்கிற எங்களை கண்ணோக்கி பார்க்குற பரம தகப்பனே, அப்பா, எங்களுக்கு தேவையான அனைத்தும் கொடுத்து போஷித்து வருகிறப்பா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாவிகளாக இருந்த போதிலும் எங்கள் மேல் நீர் கண்ணோக்கமாக இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சபையாக நாங்கள் விழுந்து போனோம் தகப்பனே, நீர் கொடுத்த சத்தியத்தை நாங்கள் உதாசீனப்படுத்தினோம் தகப்பனே. இருந்தாலும் கிருபையின் மூலமாக மறுபடியுமாக எங்களுக்கு இந்த சத்தியங்களை திரும்ப கொடுத்து கொண்டு வருகிறீர் தகப்பனே. இந்த சத்தியங்களை நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு இதை புரிந்து கொள்வதற்காக பரிசுத்த ஆவியானவரின் உதவி எங்களுக்கு கொடுத்தலும் தகப்பனே. பேசப்போகிற என்னோடு நீர் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரின் உதவி எனக்கு கொடுத்தலும் தகப்பனே. உம்முடைய வார்த்தை மாத்திரம் என் வாயிலிருந்து புறப்பட கிருபை தாரும் தகப்பனே. இந்த சத்தியம் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தியத்தினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்ளும்படி செய்யும் தகப்பனே. இந்த வேளையிலும் தகப்பனே, இது யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இதோ மிக சீக்கிரமாக கிருபையின் காலம் முடிவடைய இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள இந்த சத்தியம் ஒரு ஊன்றுகோலாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் தகப்பனே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே, ஆமென். இன்றைக்கு நாம் ப்ரெசன்ட் ட்ரூத், தற்கால சத்தியம் என்றால் என்னவென்று ஆராய இருக்கிறோம். நோவாவின் காலகட்டத்திலே நோவா 120 வருடம் ஜலப்பிரளயம் வருகிறது, பூமியின் மேல் வருகிறது, பூமியை மொத்தமாக தேவன் அழிக்க இருக்கிறார் என்று செய்தியை மக்களுக்கு, ஜனங்களுக்கு அறிவித்தார். அது நோவாவுடைய காலத்திற்கு தற்கால சத்தியம். அந்த தற்கால செய்தியை ஜனங்கள் விசுவாசிப்பதிலே அவர்களுடைய ரட்சிப்பு அடங்கி இருந்தது. அந்த செய்தியை, தற்கால செய்தியை அவர்கள் விசுவாசித்திருந்தார்களானால் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் விசுவாசியாதபடியினாலே அவர்கள் நிர்மூலமானார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயம் வருகிறது என்பது அவருடைய காலத்திற்கு தற்கால செய்தி, அவருடைய காலத்திற்கு. நம்முடைய காலத்திற்கு அது தற்கால செய்தி கிடையாது. நம்முடைய காலத்திற்கு வேறே ஒரு செய்தி இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும், நோவாவுடைய காலகட்டத்தை எடுத்துக்கொண்டாலும், ஆபிரகாமுடைய காலகட்டம், இயேசு கிறிஸ்துடைய காலகட்டம், நம்முடைய மில்லரைட் அட்வென்டிஸ்டுடைய காலகட்டம், கடைசியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு சத்தியம் கொடுக்கப்படுகிறது. அந்த சத்தியம் அந்த காலத்திற்கு வாழ்கிற ஜனங்களுக்கு உரிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. அவர்களுடைய ரட்சிப்பு எதை அடிப்படையாய் கொண்டிருக்கிறது? அந்த சத்தியத்தை அடிப்படையாய் கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவின் மேல் மாத்திரம் விசுவாசம் வைக்க வேண்டும், அதுதான் நம்முடைய ரட்சிப்புக்கு போதுமானது என்று அநேகர் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து மேல் உண்மையான விசுவாசம் உள்ளவர் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தேவன் பரலோகத்திலிருந்து கொடுக்கிற செய்திகளை அவர்கள் தவறவிட மாட்டார்கள். அவர்கள் அந்த செய்தியை பிடித்து கொள்வார்கள். அதுதான் உண்மையான விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் தான் ஏனோக்குக்கு இருந்தது. அதனால் ஏனோக்கு என்ன செய்தார்? 3ஆம் வருகை வரையுள்ள காரியங்களை கூட அவர் ஜனங்களுக்கு எடுத்து போதித்தார் என்று அம்மையார் நமக்கு எழுதுகிறார்கள். அப்போ உண்மையான விசுவாசம் என்பது கீழ்ப்படிதல் மூலியமாக நான் காட்டுவது தான் விசுவாசம். அந்த விசுவாசம் பரலோகத்திலிருந்து தேவன் கொடுக்குற ஒவ்வொரு செய்திகளையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா என்ற அடிப்படையிலே இருக்கிறது. அம்மையார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதுகிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தேவன் அந்த அதினதின் செய்தியை கொடுத்து கொண்டு வருகிறார். அந்த செய்தி பழைய செய்தியாக இருந்தாலும் அது தற்கால செய்தியாக மாறும் பொழுது அந்த செய்திக்கு மிக அதிக வெளிச்சத்தை கொடுத்து தேவன் அந்த சத்தியங்களை ஜனங்களுக்கு கொடுக்கிறார் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அதை நாம் வாசிக்க போகிறோம். நம்முடைய காலத்திற்கு இருக்கிற தற்கால செய்தி என்ன? பிரசங்கி 1:9 இவ்வாறு வசனம் சொல்லுகிறது: முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும்,
முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும், சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றும் இல்லை. முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும். ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட். வரலாற்றிலே சில சம்பவங்கள் நடந்தது, சில காரியங்கள் தீர்க்க தரிசனத்திலே நிகழ்ந்தன. இவை அனைத்தும் மறுபடியும் நடக்கும். ஏனென்றால் சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றும் இல்லை. அப்போ தீர்க்க தரிசனத்திலே முன் நடந்தது மறுபடியுமாக நடக்க இருக்கிறது. பிரசங்கி 3:15, முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்கப் போகிறதும் முன்னமே நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். இந்த வசனத்திலே ட்ரிபிள் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ராஃபஸி, ஒரு தீர்க்க தரிசனத்தை எவ்வாறு நாம் படிக்க வேண்டும் என்று இங்கே இருக்கிறது. ட்ரிபிள் அப்ளிகேஷன். முன் நடந்ததே, அதாவது பாஸ்ட், வரலாற்றிலே தீர்க்க தரிசனங்கள் நடந்தது, இப்பொழுதும் நடக்கிறது. இப்பொழுதும் நடக்கிறது என்றால் ப்ரெசன்ட் டைம், நிகழ்காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அநேக தீர்க்க தரிசனங்கள் நிகழ்காலத்தில் நிறைவேறி கொண்டிருக்கின்றது. இனி நடக்கப் போகிறதும் முன்னமே நடந்தது. அதாவது வரப்போகிற காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களும் முன்னமே இருந்தது. அதாவது வரலாற்றில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் மறுபடியுமாக நடக்க இருக்கிறது. அப்போ பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர், இந்த 3 காலகட்டத்தையும் உள்ளடக்கிறது தான் தீர்க்க தரிசனம் என்று இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறது. அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், வரப்போகிற காரியங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால், முன்பு என்ன நடந்தது என்று தெரிந்தால் ஒழிய எனக்கு வரப்போகிற சம்பவங்கள் எனக்கு புரியாது. அதனால் தேவன் எப்படி வேதாகம தீர்க்க தரிசனங்களை வடிவமைத்திருக்கிறார் என்றால், முன் நடந்ததே பின்னும் செய்யப்படும். அதனால் தேவன் தம்முடைய ஜனங்கள் தெளிவாக தீர்க்க தரிசனங்களையும் கடைசி கால சம்பவங்களையும் புரிந்து கொள்வதற்காக சில சம்பவங்களை முன்பதாக நடத்தி இருக்கிறார். அது மறுபடியுமாக அவர் நடத்த இருக்கிறார். அம்மையார் இப்போ இவ்வாறு எழுதுகிறார்கள், we should know the past to identify future. நாம் வருங்காலத்தில் இருக்கிற சம்பவங்களை நமக்கு தெரிய வேண்டும் என்றால், நமக்கு முன்பதாக தேவன் நம்மளை எப்படி வழிநடத்தினார், தேவன் எந்த காரியங்களை நிகழ்த்தினார் என்று என்னுடைய வரலாறு எனக்கு தெரிய வேண்டும். அப்போ தற்கால சத்தியம் என்பது என்னவென்றால், முன் நடந்ததே பின்னும் நடக்கிறது. இதுதான் தற்கால சத்தியம். இது தெளிவாக அம்மையார் எந்த வசனத்தை கோட் பண்ணி எழுதுறாங்க என்று பாருங்கள். Manuscript Releases நம்பர் 13, 394. We have no time to lose. Troublous times are before us. The world is stirred with the spirit of war. Soon the scenes of trouble spoken of in the prophecies will take place. இக்கட்டு காலம் என்று வேதாகமத்திலே இருக்கிறது. நமக்கு இன்னும் நாம் இலக்கிறதுக்காக நேரம் இல்லை, அது மிக விரைவாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த இக்கட்டு காலத்தை குறித்த தீர்க்க தரிசனம் மிக விரைவாக நடக்க இருக்கிறது. The prophecy in 11th of Daniel has nearly reached its complete fulfillment. Much of the history that has taken place in fulfillment of this prophecy will be repeated. Daniel 11:30-36. 11ஆம் அதிகாரம், தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டன என்று அம்மையார் எழுதுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வசனம் வரைக்கும் அது நிறைவேறிவிட்டது. Much of the history that has taken place in fulfillment of prophecy will be repeated. இந்த தானியேல் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் மறுபடியுமாக நடக்க இருக்கிறது. அது ரிப்பீட் ஆகிறது, மறுபடியுமாக நடக்க இருக்கிறது. அது அப்படி அவங்க சொல்லிட்டு என்ன வசனங்களை கோட் செய்திருக்கிறார்கள் என்றால், தானியேல் 11:30-36. தானியேல் 11:30-36 ஒரு முறை நடந்து முடிந்தது, வரலாற்றில் இருக்கிறது. அது மறுபடியுமாக நடந்து கொண்டிருக்கிறது. We see evidence that Satan is fast obtaining the control of human minds who have not the fear of God before them. Let all read and understand the prophecies of this book. For we are now entering upon the time of trouble spoken of. Scenes similar to those described in these words will take place. சாத்தான் தன்னுடைய ஆதிக்கத்துக்குள்ளாக ஜனங்களை வைத்துக் கொள்கிறான். யாரெல்லாம் அந்த ஜனங்கள் என்றால், தேவனுக்கு பயப்படாத ஜனங்கள், தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாதவர்களை தன்னுடைய கைக்குள்ளாக வைத்துக் கொள்கிறான். அதனால் இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு முக்கியமாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தீர்க்க தரிசனங்களை அவர்கள் படித்து ஆராய வேண்டும். ஏனென்றால் ஒரு காலத்திற்குள்ளாக நம்ம செல்ல இருக்கிறோம், அது இக்கட்டு காலம். அந்த இக்கட்டு காலம் என்ன இக்கட்டு காலம் என்று நாம் அனைவருக்கு
புரிவதில்லை. அது என்ன இக்கட்டு காலம் என்று நாம் ஆராய இருக்கிறோம். இந்த காரியங்கள் தானியேல் 11:30-36 நடந்தது, அது மறுபடியுமாக நடக்கப் போகிறது என்று இங்கே எழுதியிருக்கிறார்கள். சீன் சிமிலர் டு தோஸ் டிஸ்கிரைப்ட் இன் தீஸ் வேர்ட்ஸ் வில் டேக் பிளேஸ். இந்த வசனங்களில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் ஒரு முறை நடந்தது, அது மறுபடியுமாக நடக்க இருக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அம்மையார் நாம் வருங்காலத்தை குறித்து நமக்கு ஒரு பயம் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது என்று அம்மையார் எழுதுகிறார்கள் என்றால், தேவன் நம்மளை எப்படி வழிநடத்தினார், தேவன் நமக்கு வருங்காலத்தில் நடக்கப் போகிறதை முன்கூட்டி இருந்து அறிவித்து வருகிறார். அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. அநேகர் நமக்கு ஏன் இந்த பயம் வருகிறது, நம்முடைய எதிர்காலத்தை குறித்த பயம் ஏன் வருகிறது என்றால், நாம் இன்னும் தேவன் தீர்க்க தரிசனத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் என்ன செய்தார், மறுபடியும் அதையே செய்ய போகிறார் என்ற ஒரு விசுவாசம் இல்லாததினால் வருங்காலத்தை குறித்த பயம் நமக்கு இருக்கிறது. அதனால் தற்கால சத்தியம் என்பது என்னவென்றால் 30-36, தானியேல் 11:30-36 ஒரு முறை நடந்தது, அது மறுபடியும் நடக்க போகிறது. அப்போது இந்த தானியேல் 11:30-36 நம்ம வாசிப்போம், என்ன நடந்தது என்று பார்ப்போம், அது மறுபடியுமாக எப்படி நடக்க இருக்கிறது என்று நாம் படிப்போம். இதுதான் சபைக்குரிய தற்கால சத்தியம். இந்த தற்கால சத்தியத்தை அடிப்படையில் தான் ஒருத்தருடைய ரட்சிப்பு இருக்கிறது. செவன் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினுடைய ரட்சிப்பு தானியேல் 11:30-36 அடங்கியிருக்கிறது. இதை ஒருவர் புரிந்து கொள்ளாலுடைய அவர் ரட்சிக்கப்பட மாட்டார் என்று தெள்ள தெளிவாக அம்மையார் இங்கே நமக்கு குறிப்பிடுகிறார்கள். இந்த தானியேல் 11 நாம் ஆராய்வதற்கு தீர்க்க தரிசன புஸ்தகமான தானியேலை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே ராஜ்யங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாபிலோன், மீதோ பெர்சியா, கிரேக்கு, ரோம். 4 ராஜ்யங்கள். ரோம் 2ஆக பிரிந்து விடுகிறது. ஈஸ்ட் ரோம், வெஸ்ட் ரோமாக 2 கிழக்கு மேற்கு ரோம் 2ஆக பிரிந்து விடுகிறது. பிரிந்துவிட்ட பிற்பாடு அந்த ரோம தேசம் மறுபடியுமாக எப்படி பிரிக்கிறது என்றால் 10 விரல்களாக பிரிக்கிறது. அந்த நேபுகாத்நேச்சர் கண்ட சிலைக்கு காலிலே 10 விரல்கள் இருக்கிறது. அப்போ இது 10 கொம்புகளாக மாறுகிறது, 10 ராஜ்யங்களாக மாறுகிறது. இந்த 10 ராஜ்யங்களாக மாறிவிட்ட பிற்பாடு அந்த 10 ராஜ்யங்களை 10 கொம்புகள் என்று நாம் பார்க்கிறோம். இது 7ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்திலே சிலையை வைத்து தேவன் ராஜ்யங்களை குறிப்பிட்டார். 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது மிருகங்களாக மாறுகிறது. மிருகங்களை வைத்து தேவன் ஒப்பிடுகிறார். அதே 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது மறுபடியுமாக அவர் இந்த ராஜ்யங்களை குறித்து பேசுகிறார். மறுபடியுமாக 11ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ராஜ்யங்கள் இங்கே ராஜ்யங்களை குறித்து தேவன் தீர்க்க தரிசனம் சொன்னார்னு நமக்கு தெரியும். அறிவு தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். அப்போது இந்த 10 கொம்புகள், 10 விரல்கள், 10 கொம்புகள், 10 ராஜாக்களிலிருந்து ஒரு சின்ன கொம்பு அந்த 10 ராஜ்யங்களிலிருந்து முளைத்து எழும்புகிறது. அப்போ தானியேல் 11:30-36 எதை குறிக்கிறது என்றால், ரோம தேசம் 2 வகையாக இருந்தது. முதலாவது வகை என்னவென்றால் பேகன் ரோம், அந்நியான ரோமாக இருந்தது. அது மறுபடியுமாக என்னவாக மாறினது என்றால், அந்த 10 கொம்புகளிலிருந்து ஒரு சின்ன கொம்பு வந்தது. அது பேப்பல் ரோம், போப்பு ரோம், அந்நியான ரோம்லிருந்து போப்பு ரோமாக மாறினது. இது எப்படி மாறினது என்பதற்குரிய சத்தியமே, என்பதை விளக்குகிற சத்தியமே இந்த தானியேல் 11:30-36. அப்போ தற்கால சத்தியம் என்னவென்றால், போப் மார்க்கம் எப்படி ஆட்சி பிடிக்கப் போகிறார்கள், எப்படி பூமியை தங்களுடைய சிங்காசனத்திற்கு கீழாக வைக்கப் போகிறார்கள், எப்படி அவர்கள் சிங்காசனத்தை பிடிக்கப் போகிறார்கள். ஒரு முறை போப் மார்க்கம் அரசாண்டார்கள். 1260 வருட இருண்ட காலத்தை அரசாண்டார்கள். அது மறுபடியுமாக அவர்கள் எப்படி வரப்போகிறார்கள் என்பதை விளக்குவதே இந்த சத்தியம். அப்போ தானியேல் 11:30-36 1260 வருட அந்த ஆட்சி காலத்தை அவர்கள் எப்படி கைப்பற்றினார்கள், எப்படி அந்த போப் மார்க்கம் ஒரு சபை அது எப்படி உலகத்தை ஆட்சி செய்தது, எப்படி அதற்கு வல்லமை கிடைத்தது என்பதை விளக்குவதே தானியேல் 11:30-36. நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே போப் மார்க்கம் இருக்கிறது, வேட்டிக்கன் சிட்டி இருக்கிறது, போப் இருக்கிறார். அவர் சபைக்குரிய ஒரு தலைவராக இருக்கிறார். அவர் உலகம் முழுவதுமாக எப்படி ஆட்சி செய்ய போகிறார், அரசியலிலே
இந்த சத்தியங்களை தேவன் சபை கொடுத்திருக்கிறார். அவர் முன்பதாக எப்படி அவர் ஆட்சி பிடித்தாரோ அதே மாதிரி இப்போது மறுபடியுமாக அவர் ஆட்சி பிடிக்க இருக்கிறார். இந்த சத்தியங்களை எனக்கு தெரிய வேண்டும் என்றால் தானியேல் 11:30-36 எப்படி அவர்கள் முன்பதாக ஆட்சி பிடித்தார்கள் என்று எனக்கு தெரிய வேண்டும். அப்படி எனக்கு அது தெரிய வந்ததென்றால் மறுபடியுமாக அவர்கள் எப்படி ஆட்சி பெறுவார்கள் என்று எனக்கு தெரிந்துவிடும். தானியேல் 11:30 முதலாவது வசனம் நாம் வாசிப்போம். தானியேல் 11:30. அவனுக்கு விரோதமாக கித்திமின் கப்பல்கள் வரும், அதனால் அவன் மனநோவடைந்து திரும்ப போய் பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக குரோதம் கொண்டு அதற்கானதை செய்து பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவர்களை அனுசரிப்பான். தானியேல் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், மேதோ பெர்சிய ராஜ்யத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது. அடுத்து கிரேக்க ராஜ்யம் வருகிறது. அடுத்து அந்த கிரேக்க ராஜ்யம் 4ஆக பகுக்கப்படுகிறது. அதிலிருந்து வடதிசை ராஜா தென் திசை ராஜாவாக பிரிகிறார்கள். அப்போ வடதிசை ராஜாக்கும் தென் திசை ராஜாக்கும் போர் நடந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு வசனங்களாக வடதிசை ராஜாக்கும் தென் திசை ராஜாக்கும் போர் நடந்து கொண்டு வருகிறது. அப்படி நடந்து கொண்டு வரப்பொழுது கிரேக்க தேசம் சென்று ரோம அரசாட்சி வருகிறது. இந்த ரோம அரசாட்சி வரும்பொழுது அந்த மன்னன் ஆட்சி பிடிக்கிறான். அது பேகன் ரோம். முதலாவதாக ஆட்சி பிடித்த ரோம் அந்நியான ரோமாக இருக்கிறது. அப்பொழுது அந்த ரோமுக்கு கிறிஸ்துவ இணைப்பு கிடையாது. அந்நியான ரோம், பல தெய்வ கொள்கைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். அப்போ அந்நியான ரோம் ஆட்சி செய்தது, உலகத்தை ஆட்சி செய்தது. அப்படி ஆட்சி செய்யும் பொழுது இந்த வசனத்திலே அவனுக்கு விரோதமாக கித்திமின் கப்பல்கள் வரும். இந்த கித்திமின் கப்பல்கள் என்றால் என்ன? அவனுக்கு விரோதமாக, அந்நியான ரோமுக்கு விரோதமாக இந்த கித்திமின் கப்பல்கள் வருவார்கள். அப்போ இந்த கித்திமின் கப்பல்கள் என்றால் பார்பேரியன் ட்ரைப்ஸ். ஐரோப்பா கண்டத்திலே பார்பேரியன் ட்ரைப்ஸ், அங்கே அநேக பழங்குடி ஜாதிகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த பழங்குடி ஜாதிகள் இவர்கள் சுயமாக வாழ்கிறவர்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ரோம அரசாட்சி இவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் இவர்கள் என்ன செய்தார்கள், இந்த கித்திமின் கப்பல்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த அந்நியான ரோமின் மீது யுத்தத்துக்கு செல்கிறார்கள். இவர்கள் யுத்தத்திற்கு செல்கிற விளைவுதான் இந்த அந்நியான ரோம் வில காரணமாக இருந்தது. இவர்கள் சென்று ரோமை அழித்தார்கள். ஒவ்வொரு ஜாதிகளும் சென்று யுத்தம் செய்து அழித்தார்கள். அப்படி அழித்த பொழுது இந்த ரோம தேசம், அந்நியான ரோம் விழ ஆரம்பித்தது. அப்படி இந்த ஜாதிகள் போய் அழித்தார்கள். இந்த ஜாதிகளுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். ஹன்ஸ், விசிகாட்ஸ், பிராங்க்ஸ், சுவிஸ், சாக்சன்ஸ், பர்கண்டியன்ஸ், லம்பார்ட்ஸ், ஆஸ்ட்ரோகாட்ஸ், வேண்டல்ஸ், ஹெருலை. இதுதான் அந்த ஜாதிகளுடைய பெயர்கள். இவர்கள் 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு, இவர்கள் 5ஆம் நூற்றாண்டிலே இந்த ஜாதிகள் அந்நியான ரோமுக்கு எதிர்த்து இவர்கள் போர் செய்தார்கள். அந்த போர் செய்த விளைவாக ரோம தேசம் 10ஆக பிரிக்கப்பட்டது. இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் நடந்தது என்றால் 4 எக்காலத்தின் விளைவு. வெளிப்படுத்த விசேஷத்திலே நாம் 4 எக்காலங்களை பார்க்கிறோம். எக்காலம் ஊதப்படும் பொழுது போர் நடக்கும். அப்போ 4 எக்காலங்கள், முதல் 4 எக்காலங்கள், மொத்தமாக 7 எக்காலம். முதல் 4 எக்காலம் யார் மீது வந்ததென்றால் அந்நியான ரோம் மீது வந்தது. அப்போ இந்த 4 எக்காலமுமே இந்த பார்பேரியன் ட்ரைப்ஸ், இவர்கள் இந்த ஜாதிகள் சென்று அந்நியான ரோமை அழித்தார்கள். அதுதான் முதல் 4 ட்ரம்பெட்ஸ், முதல் 4 எக்காலங்கள் என்று நாம் பார்க்க முடியுது. அப்போ கடைசி 3 எக்காலங்கள் இருக்கிறது. முதல் 4 எக்காலங்கள் அந்நியான ரோம் மீது வந்தது. இப்போ இன்னும் 3 எக்காலங்கள் இருக்கிறது. அந்த 3 எக்காலங்கள் எந்த ராஜ்யத்தின் மேல் வந்தது என்றால் போப்பு மார்க்கம், பேப்பல் ரோம், போப்பு ரோம் மீது இது வந்தது. இந்த மீதி இருக்கிற 3 எக்காலங்கள் வந்தது. அப்போது எக்காலங்களினுடைய விளைவு தான் இந்த அந்நியான ரோம் அழிக்க ஒரு காரணமாக இருந்தது. அப்போ நம்ம 2ஆம் எக்காலத்தை நாம் வாசிப்போம். எப்படி இந்த ஜாதிகள் அவர்களை கைப்பற்றினார்கள் என்று நாம் படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 8:8. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியினால் எரிகிற பெரிய மலை போலதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 பங்கு இரத்தமாயிற்று. 2ஆம் தூதன் இங்கே எக்காலம் ஊதுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே. அப்பொழுது அக்கினி போன்ற எரிகிற மலை என்பது ராஜ்யத்தை குறிக்கிறது.
அக்கினியினால் எரிகிற என்கிற சொல் அந்த ராஜ்யம் அழிகிறதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. மலை அக்கினியினால் எரிவது என்பது ஒரு ராஜ்யம் அழிவதற்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ ஒரு ராஜ்யம் அழிகிறது, அது எதற்காக அழிகிறது என்று வசனத்தில் இப்போ சொல்லியிருக்கிறார்கள். சமுத்திரத்திலே போடப்பட்டது. இந்த ராஜ்யம் ரோம ராஜ்யத்தை குறிக்கிறது. இந்த ரோம ராஜ்யம் அழிய இருக்கிறது. எதற்காக அழிகிறார்கள் என்றால், இவர்களை எங்கே தேவன் போட்டார் என்றால் சமுத்திரத்திலே போட்டார். சமுத்திரம் என்பது ஜனக்கூட்டம். இந்த வசனத்தில் சமுத்திரம் என்பது பார்பேரியன் ட்ரைப்ஸ், அந்த ஜாதிகளை குறிக்கிறது. அந்த ஜாதிகளிடையே இந்த ரோம தேசம் ஒப்புவிக்கப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 ரத்தமாயிற்று. வெளிப்படுத்தின விசேஷம் 8:9. சமுத்திரத்திலிருந்து ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 சேதமாயிற்று. இப்படி அவர்கள் யுத்தத்துக்கு சென்றதினாலே அநேக உயிர்கள் ரோம தேசத்திலே பறிபோயின. உதாரணத்திற்கு, இவர்களை எதிர்த்து, இந்த அந்நியான ரோமை எதிர்த்து சென்ற இந்த ஜாதிகளிலே முதல் ஜாதி யார் என்றால் காத்ஸ் என்கிற ஒரு ஜாதி. இவருடைய தலைவருடைய பெயர் ஆலரிக் என்பது இவருடைய தலைவருடைய பெயர். இவர் 395 கிபியிலிருந்து 410 கிபி வரைக்கும் இவர் என்ன செய்கிறார் என்றால், இவர் யுத்தம் செய்தார் இந்த அந்நியான ரோமை எடுத்து. இரண்டாவதாக யுத்தத்திற்கு சென்றவர்கள் வேண்டல்ஸ் என்கிற ஒரு ஜாதி. இவர்களுடைய தலைவர் பெயர் ஜென்சரிக். இந்த தலைவர் 455 கிபியிலே இந்த ரோம தேசத்தை முற்றிலுமாக அவர் அழித்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்பொழுது அவர் அப்படி அழித்த பொழுது 10 லட்சம் பேரை அவர் கொலை செய்தார் என்று இங்கே இருக்கிறது. அவருடைய இராணுவம் 10 லட்சம் பேரை ரோமர்களை கொலை செய்தது. மூன்றாவதாக யுத்தத்திற்கு சென்றவர்கள் ஹன்ஸ் ஜாதி, ஒரு ஜாதி, அந்த பார்பேரியன் ட்ரைப்ஸ்லே ஒருவர் ஹன்ஸ். இவர்களுடைய தலைவர் பேர் அட்டில்லா. இந்த அட்டிலா என்பவர்கள் 450 453 வரைக்கும், கிபி 450 453 வரைக்கும் இவர்கள் யுத்தத்துக்கு செல்கிறார்கள். இதில் குறிப்பிடத்தக்க ஒரு வார் என்னவென்றால் 451 பிரான்ஸ் வார். இந்த பிரான்ஸ் தேசத்தை எதிர்த்து ஒரு வார் இருந்துச்சு, ஒரு யுத்தம் நடந்தது. அந்த பிரான்ஸ் வாரில் 3 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள். நான்காவதாக இந்த யுத்தத்திற்கு சென்றவர்கள் ஹெருலை என்கிற ஜாதியுடைய தலைவர் ஒடியேசர். இந்த ஒடியேசர் என்பவர், இவர் என்ன செய்தார் என்றால் 476 கிபியிலே ரோமுக்கு ஒரு தலைவரே இல்லாத மாதிரி, ஒரு ஆட்சியே இல்லாத மாதிரி ரோமை அழித்தார். இப்படி அழித்ததினாலே 476 என்ன ஆனது என்றால் ரோம் 10 பாகங்களாக பிரிந்து போயின. அதற்கு முன்பதாக பாகங்கள் கிடையாது. இவர்கள் வந்து ரோமை அழித்த பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த ரோமை 10ஆக பிரித்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ரோம தேசம், அந்நியான ரோம் எதற்காக விழுந்தது என்றால் எக்காலங்கள் ஊதப்பட்டது, அதற்காக விழுந்தது. எக்காலங்கள் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பு ரோம தேசம் மீது வந்தது. அதனால இந்த ரோம தேசம் விழுந்தது. இது எதற்கு ஒத்திருக்கிறதுனா முன்னடந்து பின்னும் நடக்கும். அப்போ முன்பதாக இந்த எக்காலங்கள் 4 எக்காலங்கள் அந்நியான ரோம் மீது வந்தது. அது மறுபடியுமாக எக்காலங்கள் மீதி 3 எக்காலங்கள் பேப்பல் ரோம் மீது வர இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறது. அப்போ வசனம் 30 நமக்கு, இந்த வசனம் 30 நமக்கு என்ன போதிக்கிறது? தானியேல் 11:30 நமக்கு என்ன போதிக்கிறது என்றால், அந்நியான ரோம் விழ வேண்டும், போப்பு மார்க்கம் வர வேண்டும் என்றால் அந்நியான ரோம் விழ வேண்டும். பேப்பல் ரோம், போப்பு ரோம் வர வேண்டும் என்றால் அந்நியான ரோம் அது விழ வேண்டும். இதை குறித்த வசனம் தானியேல் 11:31 பாருங்க. ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாலாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். இங்கே அன்றாட பலி என்ற வார்த்தை வேதாகமத்திலே கிடையாது. அன்றாடம் என்கிற வார்த்தை இருக்கிறது. அன்றாடத்தை நீக்க வேண்டும். அன்றாடம் என்பது போப்பு அந்நியான ரோமை குறிக்கிறது. அன்றாட பலி என்பது இங்கே அந்நியான ரோமை குறிக்கிறது. அன்றாடம் அது இங்கே பேகனிசத்தை குறிக்கிறது, அந்நியான ரோமை குறிக்கிறது. அவர்கள் அந்த அந்நியான ரோமை நீக்கிவிட்ட பிற்பாடு எதை அங்கே ஸ்தாபிப்பார்கள் என்றால்
பாலாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். பாலாக்கும் அருவருப்பு போப்பு மார்க்கத்தை குறிக்கிறது. அப்போ அன்றாடம் நீக்கப்பட வேண்டும், அன்றாட பலி நீக்கப்பட வேண்டும், பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அப்போ அன்றாட பலி இந்த அஞ்ஞான ரோம் நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு போப்பு மார்க்கம் அது முன்பதாக வர வேண்டும். இப்படி வர வேண்டும் என்றால் இதற்கு வல்லமை தேவைப்படுகிறது. போப்பு மார்க்கம் ஒரு சபையாக இருக்கிறது, சபைக்கு வல்லமை தேவை, அரசு வல்லமை அது தேவைப்படுகிறது. அப்போது அடுத்த இதில் நம்ம இந்த பார்பரியன் ட்ரைப்ஸ் குறித்து பார்த்தோம். அந்த ஜாதிகள் தற்போது இருக்கிற நாடுகளுக்கு எதற்கு ஒத்திருக்கிறது என்றால் பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, போர்ச்சுகல், ஸ்பெயின், இட்டாலி, இங்கிலாந்து. இப்பொழுது இருக்கிற நாடுகளுக்கு அந்த ஜாதிகளுடைய பேர் தான் பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, போர்ச்சுகல், ஸ்பெயின், இட்டாலி, இங்கிலாந்து. இந்த ராஜ்யங்களிலே முதலாவதாக தங்களுடைய வல்லமையை கத்தோலிக்க மதத்துக்கு கொடுத்தவர் யார் என்றால் பிரான்ஸ் தேசம். இவர்கள் அஞ்ஞான ரோமில் இருக்கிற மதத்தை தான் இவர்கள் பின்பற்றி வந்தார்கள். ஆனால் 496 குளோவிஸ் என்கிற மன்னன், இவர்களுடைய மனைவியின் பேர் குவிட்டில்டா. இந்த குவிட்டில்டா இந்த மனைவி ஒரு கிறிஸ்தவ பெண், கத்தோலிக்க பெண். அதனால் இவர் என்ன செய்கிறார் என்றால் 496 இவர் அஞ்ஞான ரோமில் இருக்கிற மதத்தை விட்டு கிறிஸ்தவத்தை தழுவுகிறார், போப்பு மார்க்கத்தை தழுவுகிறார். அப்படி தழுவினும் போது இவர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய அரசு அதிகாரத்தை பிஷப் ஆஃப் ரோம், போப்புடைய கைகளிலே இவர் கொடுத்து விடுகிறார். இது மாதிரி ஒவ்வொரு ஜாதிகளும் தங்களுடைய அதிகாரத்தை கொடுத்து கொண்டு வருகிறது. கடைசியாக தங்களுடைய அதிகாரத்தை கொடுத்தது இங்கிலாந்து. இந்த இங்கிலாந்துக்கு வந்து சாக்சன்ஸ் என்று அந்த ட்ரைப்ஸ், பார்பரியன் ட்ரைப்ஸில் சாக்சன்ஸ் என்று நாம் பார்த்தோம். இந்த சாக்சன்ஸ் ட்ரைப் தான் இங்கே இங்கிலாந்து. இந்த இங்கிலாந்து இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கடைசியாக தங்களுடைய வல்லமை, அரசு வல்லமையை இந்த போப்புக்கு கொடுத்தார்கள். இது எப்பொழுது நடந்தது என்றால் கிபி 496 இது நடந்தது. அப்போது இந்த கிபி 496 இந்த குளோவிஸ் என்கிற மன்னன் தன்னுடைய ஆட்சியை கொடுத்தார், தன்னுடைய அரசு அதிகாரத்தை கொடுத்தார். அவர் என்ன செய்யப்பட்டார் என்றால் ஞானஸ்தானம் பெறப்பட்டார் கத்தோலிக்க மதத்துக்குள்ளாக. இது எவ்வளோ முக்கியமான சம்பவம் என்றால் 1996 போப் பிரான்சிஸ் என்ன செய்கிறார் என்றால் 496 இந்த குளோவிஸ் மன்னன் அவர் வந்து தன்னுடைய அரசு வல்லமையை போப்புக்கு கொடுத்தார். அவர் ஞானஸ்தானம் பெற்றார் என்பதை சொல்வதற்காக, என்பதை நினைவுபடுத்துவதற்காக அவர் என்ன செய்கிறார் என்றால் பிரான்ஸுக்கு சென்று அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அது அவ்வளோ முக்கியம். அதாவது கத்தோலிக்க மதத்திலே அது அவ்வளவு முக்கியமான ஒரு தேதியாக காணப்படுகிறது. அப்போ அவர் என்ன செய்கிறார் என்றால் அஞ்ஞானத்தை விட்டுவிட்டு, அஞ்ஞான மதத்தை விட்டுவிட்டு, ரோமை விட்டுவிட்டு அவர் கிறிஸ்துவத்தை தழுவதனாலே இந்த போப் மார்க்கம் சக்தி பெற கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தது. 508 இந்த இங்கிலாந்து தேசம், சாக்சன்ஸ் என்று சொன்னேன் அல்லவா, இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பரிபூர்ணமாக தங்களுடைய சக்தியை, அந்த வல்லமையை போப்பிடம் கொடுத்து விட்டார்கள். அதாவது அவருக்கு வந்து அடிபணிந்து விட்டார்கள். அவர்கள் கத்தோலிக்க தேசமாக அவர்கள் மாறினார்கள். அப்போது பேகன் ரோம் எண்டட் இன் 508. 508 கிபியில் என்ன ஆனது என்றால் அஞ்ஞான ரோம் முற்றிலுமாக அழிந்தது. இப்பொழுது பேகன் ரோம் அழிந்து விட்டது. அவர்கள் எப்படி அழிந்து விட்டார்கள்? யுத்தத்தின் மூலியமாக அவர்கள் அழியவில்லை. அவர்கள் கத்தோலிக்க மதத்தை அவர்கள் தழுவி விட்டார்கள். இப்படி அவர்கள் கத்தோலிக்க மதத்தை தழுவிவிட்ட பிற்பாடு என்ன நடக்கிறது என்றால் இந்த போப் மார்க்கம் முன்பதாக வருவதற்கு எது ஊன்றுகோலாக இருக்கிறது என்றால் அஞ்ஞான ரோம் ஊன்றுகோலாக இருக்கிறது. இதை குறித்து தானியேல் 11:31 பேசுகிறது. ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாலாக்கும் அருவருப்பை வைப்பார்கள். இங்கே அன்றாட பலியை அவன் நீக்கி என்ற வார்த்தை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாலாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். முன்பு நாம் வாசித்த வசனத்தில் சொல்லப்பட்ட மாதிரியே இந்த அன்றாட பலி, அன்றாடம் என்கிற இந்த சத்தியம், அன்றாடம் என்பது பேகனிசம், இவர்களை அவர்கள் நீக்கிவிட்டு
பாலாக்கும் அருவருப்பு போப் மார்க்கத்தை வரலாற்றுக்குள்ளாக கொண்டு வருவார்கள். ஆனால் இந்த ராஜ்யங்கள் 10ஆக பிரிந்த ராஜ்யங்களிலே சில ராஜ்யங்கள் 3 ராஜ்யங்கள் இருக்கிறது. இந்த 3 ராஜ்யங்கள் கத்தோலிக்க மதத்தை தழுவினார்கள், ஆனால் அதற்கு விரோதமாக இருந்தார்கள். அது எதற்காக விரோதமாக இருந்தார்கள் என்று நாம் பார்ப்போம். 3 ட்ரைப்ஸ், 3 ஜாதிகள் இருக்கிறார்கள். இந்த 3 ஜாதிகளுடைய பெயர் ஹெருலை, வேண்டல்ஸ், காட்ஸ். ஹெருலை, வேண்டல்ஸ், காட்ஸ். இவர்கள் மூவருக்கும் ஒரு விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசத்தினுடைய பெயர் ஏரியன் ஃபெய்த். இவர்கள் ஏரியன் ஃபெய்த்தை சார்ந்தவர்கள். இந்த 3 ஜாதிகளும் கிறிஸ்துவத்தை தழுவினார்கள், ஆனால் இவர்களுக்கு இருந்த விசுவாசம் ஏரியன் ஃபெய்த். இந்த ஏரியன் ஃபெய்த் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் தேவன், பிதாவானவர் தேவன் தான். ஆனால் கிறிஸ்துவானவர் பிதாவிலும் கீழானவர். ஏனென்றால் அவர் படைக்கப்பட்டவர். கிறிஸ்து படைக்கப்பட்டவர், டாக்ட்ரின் ஆஃப் கிரைஸ்ட். இவர் படைக்கப்பட்டவர் என்று அவர்கள் நம்புவார்கள். ஆனால் கத்தோலிக்க மதம் அதற்கு எதிர்மறையாக பிதா குமாரன் இவர்கள் இருவருமே ஒருவர் தான். இவர்கள் குமாரன் படைக்கப்பட்டவர் இல்லை, அவர் ஒரு தேவன், அவர் ஆதி முதற் கொண்டு இருக்கிறார் என்று அவர்கள் நம்புவார்கள். அப்போது இந்த 3 ஜாதிகளுக்கும் கத்தோலிக்க மதத்திற்கும் அப்பொழுது மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருந்தது. அவர்கள் இவர்களோடு இணையவில்லை. அதனால் என்ன நடந்தது என்றால் 325 கிபியிலே ஒரு கவுன்சில், ஒரு குழு அமைக்கப்பட்டது கத்தோலிக்க மதத்தினால். அது நைசியா கவுன்சில், கவுன்சில் ஆஃப் நைசியா என்று சொல்லுவார்கள். நைசியா என்கிற இடத்திலே அவர்கள் கூடினார்கள். அப்பொழுது வேத வல்லுநர்கள், இந்த கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவர்களும் ஏரியன் ஃபெய்த், இந்த ஏரியன் விசுவாசத்தை சார்ந்தவர்களும் அங்கே டிபேட் செய்தார்கள். அங்கே அவர்கள் டிபேட் செய்த போது முற்றிலுமாக இந்த டாக்ட்ரின் ஆஃப் கிரைஸ்ட் இதை ஒழித்தார்கள். தற்பொழுது சபை தவறாக புரிந்து கொண்டிருக்கிற சத்தியம் டாக்ட்ரின் ஆஃப் கிரைஸ்ட். நம்முடைய சபையும் தவறாக அநேகர் புரிந்து கொண்டிருக்கிற சத்தியம் டாக்ட்ரின் ஆஃப் கிரைஸ்ட். அது அப்பொழுதும் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. அப்போது இந்த ஹெருலை, வேண்டல்ஸ், ஆஸ்ட்ரோகாட்ஸ் இந்த மூவரையும் இவர்கள் என்ன செய்ய வேண்டுமால் அழிக்க வேண்டும். அப்படி அழித்தால்தான் இந்த போப் மார்க்கத்திற்கு முழுமையாக சக்தி கிடைக்கும். அப்போது என்ன ஆகிறது என்றால், இந்த ஹெருலை, வேண்டல்ஸ், ஆஸ்ட்ரோகாட்ஸ் என்கிற இந்த 3 ஜாதிகளையும் அந்நியான ரோமே என்ன செய்கிறது என்றால், அது அழித்து சக்தியை, வல்லமையை போப்புக்கு கொடுக்கிறார்கள். 10 ராஜாக்கள் இருந்தார்கள். அந்த 10 ராஜாக்களிலே 10 கொம்பிலே 3 பிடுங்கப்பட்டது என்று தானியேலில் வாசிப்போம். தானியேல் அதிகாரத்திலே வாசிப்போம், புஸ்தகத்திலே நாம் வாசிப்போம். 3 கொம்புகள் பிடுங்கப்பட்டது. அந்த 3 கொம்புகள், 3 ராஜ்யங்கள் ஹெருலை, வேண்டல்ஸ், ஆஸ்ட்ரோகாட்ஸ். இவர்கள் எப்பொழுது பிடுங்கப்பட்டார்கள் என்று நான் சொல்கிறேன். கிபி 493 ஹெருலை என்கிற அந்த ஜாதி அழிக்கப்பட்டது. அடுத்து 533 வேண்டல்ஸ் என்கிற ஜாதி அழிக்கப்பட்டது. 538 காட்ஸ், கடைசியாக இருந்த ஒரு ஜாதி, அது அழிக்கப்பட்டது. 538. அப்போ கடைசியாக 538 காட்ஸ் என்கிற ஜாதி அழித்துவிட்ட பிற்பாடு போப் மார்க்கத்திற்கு அவர்கள் சக்தியை பெற்றார்கள், வல்லமையை பெற்றார்கள். அப்பொழுது 1260 வருட காலம் அப்பொழுது தொடங்கினது. கடைசியாக போப் மார்க்கம் வர வேண்டும் என்றால் அந்நியான ரோம் 3 கொம்புகளை பிடுங்க வேண்டும். அப்போ போப் மார்க்கம் அந்நியான ரோமனுடைய உதவியின் வைத்து இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த 3 கொம்பை பிடுங்கினார்கள். அவர்கள் பிடுங்கும் பொழுது இவர்கள் ஆட்சிக்குள்ளாக வந்தார்கள். 538 1798 இந்த காலம் 538. எப்பொழுது அவர்கள் கடைசியாக இருக்கிற அந்த ஜாதியை அழித்தார்களோ அப்பொழுது இந்த போப் மார்க்கம் வரலாற்றுக்குள்ளாக வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தான் தானியேல் 12:11 இந்த தீர்க்க தரிசனம் தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். இங்கே 1290 நாள் என்கிற தீர்க்க தரிசனம் 508 ஆரம்பிக்கிறது, 1798 இது முடிகிறது என்று நாம் அனைவருக்கும் தெரியும். அப்போது இங்கே அன்றாட பலி நீக்கப்பட்டு, அன்றாட பலி என்றால் பேகனிசம், அந்நியானம், நீக்கப்பட்டு என்பது டு ரிமூவ் என்கிற வார்த்தை. இது சர். வேதாகம மொழியிலே சர் என்கிற வார்த்தை இங்கே உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. இது டு ரிமூவ், அது எடுத்து போடுவதற்கு ஒரு ஒப்பாக இருக்குது. அப்போ அன்றாட பலியை எடுத்து போட வேண்டும், அதாவது அந்நியான ரோமம் எடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது பாலாக்கும் அருவருப்பு, அதாவது போப் மார்க்கம் ஸ்தாபிக்கப்படும் என்பதை இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. தானியேல் 8:11 அது சேனையினுடைய அதிபதி பரியந்தம் தன்னை உயர்த்தி
அவரிடத்தில் இருந்த அன்றாட பலியை நீக்கிற்று, அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. இங்கே அதே வசனத்தில் சொன்ன மாதிரி அன்றாட பலியை நீக்கிற்று. முன்னாடி வசனத்தில் நம்ம பார்த்தோம், அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கு மறுப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் என்று படித்தோம். இப்பொழுது தானியேல் 8:11 அது சேனையினுடைய அதிபதி பரியந்தம் தன்னை உயர்த்தி அவரிடத்தில் இருந்த அன்றாட பலியை நீக்கிற்று. இங்கே நீக்கிற்று என்கிற வார்த்தைக்கு அங்கே சர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார்கள், அதாவது டு ரிமூவ், எடுத்து போடுதல். இங்கே எடுத்து போடுதல் கிடையாது, டு லிஃப்ட் அப் அண்ட் எக்ஸால்ட், ரூம் என்கிற வார்த்தை. இங்கே பயன்படுத்தியுள்ள வார்த்தை ரூம், டு லிஃப்ட் அப் அண்ட் எக்ஸால்ட், உயர்த்தப்பட வேண்டும். அப்போ இந்த அஞ்ஞான ரோம் என்ன செய்கிறது என்றால் போப்பு மார்க்கத்தை உயர்த்தி பிடிக்கிறது. அப்போது அஞ்ஞான ரோமை விட எது மிக கொடிதான ஒரு காரியமாக இருக்கிறது என்றால், இந்த போப்பு மார்க்கம் அஞ்ஞான ரோமை காட்டிலும் இவர்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு எதிர்மறையாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் தவறான போதனை செய்து சபையை தேவனுக்கு விரோதமாக திருப்புகிறார்கள். இதை தான் நம்முடைய பயனர்ஸ் நம்ம 1850 சார்ட், இந்த 1850 சார்ட்லேயே இங்கே நமக்கு தெரியும் அந்த நடுவில் இருக்க காலமில் பேகனிசம் என்று தெல்ல தெளிவாக எழுதினார்கள். இந்த அன்றாட பலி என்பது பேகனிசத்தை இந்த வேதாகம தீர்க்கதரிசனம் நமக்கு விளக்குகிறது என்பதை தெல்ல தெளிவாக அவர்கள் நமக்கு விளக்கினார்கள். அப்போ டெய்லி அன்றாட பலி என்பது அஞ்ஞான மார்க்கத்தை குறிக்கிறது. அஞ்ஞான மார்க்கம் நீக்கப்பட வேண்டும். அதே மாதிரி அஞ்ஞான மார்க்கம் இந்த போப் மார்க்கத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். வசனம் 30 நாம் என்ன பார்த்தோம்? அஞ்ஞான ரோம் விழ வேண்டும், அப்பொழுதுதான் போப் மார்க்கம் வரலாற்றுக்குள்ளாக வரும். வசனம் 31 நாம் என்ன பார்த்தோம்? அது போப் மார்க்கம் வரலாற்றுக்குள்ளாக எப்படி வருகிறது என்பதை அந்த வசனம் 31வது வசனம் எனக்கு சொன்னது. இப்பொழுது வசனம் 32 அது ஆட்சி பிடித்த பிற்பாடு அது என்ன செய்ய போகிறது என்பதை வசனம் 32 சொல்கிறது. உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். அநேக கள்ள போதனைகள் சபைக்குள்ளாக வந்தது. போப் மார்க்கம் வேதாகமத்தை தடை செய்தார்கள். வேதாகமம் சொந்த மொழியிலே இருக்கக்கூடாது. அநேகரை கொலை செய்தார்கள். இந்த காலகட்டத்திலே தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு, அந்த காலகட்டத்தில் இங்கிலாண்டிலே வாழ்ந்த நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பேர் பியூரிட்டன்ஸ். ஒரு குரூப். அந்த பியூரிட்டன்ஸ் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் சத்தியத்திற்காக நின்றார்கள். அவர்கள் சத்தியத்திற்காக நின்று இந்த கத்தோலிக்க மதத்தை எதிர்த்தார்கள். ஆனால் அவர்களால் எதிர்க்க கூடாமல் போயிற்று. தானியேல் 11:33 ஜனங்களில் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள். அநேக நாள் மட்டும் பட்டயத்தினாலும் அக்கினியினாலும் சிறையிருப்பினாலும் கொள்ளையினாலும் விழுவார்கள். இங்கே இந்த போப் மார்க்கம் வந்த பிற்பாடு இந்த வசனம் நமக்கு சொல்கிறது 32-33 அவர்கள் ஆட்சிக்குள்ளாக வந்த பிற்பாடு அவர்கள் என்ன செய்வார்கள்? சபையை துன்பப்படுத்துவார்கள். ஜனங்களில் அறிவாளிகள், தேவனை சார்ந்தவர்கள் அறிவை அநேகருக்கு உணர்த்த வேண்டும் என்று இந்த கத்தோலிக்க மதம் தவறு என்று அநேகர் நின்றார்கள். ஆனால் அவர்கள் அனைவரையுமே இந்த போப் மார்க்கம் என்ன செய்தது? துன்பப்படுத்தினது. அவர்கள் கொலை செய்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. இதற்காக தான் அம்மையார் எழுதுகிறார்கள், இது மறுபடியுமாக நடக்கிறது. தேர் இஸ் நோ டைம், அதாவது இன்னும் நேரம் இல்லை, நமக்கு நேரம் அதிகமாக இல்லை. ட்ரபுலஸ் டைம்ஸ் ஆர் அபவுட் டு கம். இந்த இக்கட்டு காலம் மிக விரைவாக வர இருக்கிறது. ஏன் அப்படி அவர்கள் எழுதினார்கள் என்றால், போப் மார்க்கம் ஒரு முறை அவர்கள் ஆட்சி செய்தார்கள், அது மறுபடியுமாக வரப்போகிறது என்று நம்ம எழுதுகிறார்கள். அப்போ இந்த பியூரிட்டன்ஸ் என்கிற நபர்கள் இவர்கள் 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டிலே இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தேவனுக்கு உண்மையாக இருந்தார்கள். அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அநேகர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள். அதனால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இங்கிலாந்திலிருந்து இவர்கள் தஞ்சம் அடைவதற்காக இவர்கள் அமெரிக்கா தேசத்துக்கு சென்றார்கள். அங்கே அமெரிக்கா என்ற ஒரு தேசம் கிடையாது. இவர்கள் அங்கே சென்று காலனிஸ் கொஞ்சம் ஒரு குரூப்பாக இவர்கள் சேர்ந்தார்கள் ஒரு இடத்திலே. அந்த இடம் அதுதான் அந்த இடம் அமெரிக்காவாக மாறினது. இவர்கள் ஒரு கப்பலிலே சென்றார்கள், மேஃப்ளவர் என்கிற அந்த கப்பலிலே இவர்கள் சென்றார்கள். குறுகிய ஒரு நபர்களாக இவர்கள் அங்கே சென்று ஆரம்பிக்கப்பட்ட தேசம் அமெரிக்கா தேசம். தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு சகாயம்,
ஒரு ஒத்தாசை தான் அந்த இடம், அதுதான் அமெரிக்கா தேசம். தானியேல் 11:34. இப்படி அவர்கள் விழுகையில் கொஞ்சம் ஒத்தாசையால் சகாயம் அடைவார்கள், அப்பொழுது அநேகர் இச்சக வார்த்தைகளோட அவர்களுடைய ஒட்டி கொள்வார்கள். இங்கே இந்த அவர்கள் விழுகையிலே கொஞ்சம் ஒத்தாசையால் அவர்களுக்கு சகாயம் கிடைக்கும். அவர்களுக்கு எங்கே சகாயம் கிடைத்தது என்றால் இந்த அமெரிக்கா தேசத்திலே அவர்கள் தேசமாக உருவாகினார்கள். இங்கே அவர்களுக்கு அந்த சகாயம் கிடைத்தது. தானியேல் 11:35. அறிவாளிகளை புடமிடுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெண்மையாக்குகிறதற்கும் அவர்களில் சிலர் விழுவார்கள். முடிவு கால பரியந்தம் இப்படி இருக்கும். குறித்த காலம் வர இன்னும் நாள் செல்லும். ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீரும் மட்டும் அவனுக்கு கைக்கூடி வரும், நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். இந்த வசனங்கள், இந்த கடைசி 2 வசனங்களிலே அந்த குறித்த காலம் வரும் வரைக்கும், குறித்த காலம் வர வேண்டும். இந்த குறித்த காலம் என்பது என்ன காலம் என்றால் 1798 என்கிற காலம். 1860 வருட இந்த 2 காலம் முடிவடைகிற காலம். இந்த 1860 வருட காலம் இந்த போப் மார்க்கம் சபையை துன்பப்படுத்தும் என்று சத்தியம் சொல்கிறது. அந்த காலம் வர வரைக்கும் அவன் என்ன செய்வான் என்றால் தனக்கு இஷ்டமானபடி செய்வான், தன்னை தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துவான். அவன் என்ன செய்வான்? தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வான். இந்த கோபம் தீரும் மட்டும். இந்த கோபம் எப்பொழுது தீரும்? 1798. இந்த கோபம் தீரும் மட்டும் அவன் தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்தினான். 1798 என்ன ஆனது என்றால் இந்த மிருகம், தேவனை துன்பப்படுத்தின அந்த மிருகம், தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்தின அந்த மிருகத்துக்கு சாவுக்கு எதுவான காயம் ஏற்பட்டது. நெப்போலியன் தன்னுடைய படைத்தளபதி பெர்த்தியரை அனுப்பி என்ன செய்கிறார் என்றால் போப்பை கைது செய்கிறார். போப் சிறையிலே மறிக்கிறார். அவர்களுடைய வல்லமை பறிக்கப்பட்டு போகிறது. இது 1798 ஆண்டு நடந்தது. ஒரு முறை அவர்கள் ஆட்சி பெற்றுவிட்டார்கள். தானியேல் 11:30-36. அது மறுபடியும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை விளக்குகிற வசனங்கள் தான் தானியேல் 11:40-45. தானியேல் 11:30-36 ஒரு முறை நடந்தது. அது மறுபடியும் எப்படி நடக்க இருக்கிறது என்பதை விவரிக்கக்கூடிய வசனங்கள் தானியேல் 11:40-46. இதுதான் ஹிஸ்டரி வில் ரிப்பீட், வரலாறு மறுபடியும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தேவனுடைய ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அஞ்ஞான ரோம் என்ன செய்யும் என்றால் போப் மார்க்கத்தை ஆட்சி பிடிக்க வைக்கும். அதே மாதிரி சிங்காசனத்திலே அந்த போப்பை அவர்கள் அமர வைப்பார்கள். அப்போ தற்போது இருக்கிற அஞ்ஞான ரோம் எது? தற்போது இருக்கிற அஞ்ஞான ரோம் அமெரிக்கா தேசம். இந்த அமெரிக்கா தேசம் என்ன செய்யும் என்றால் இந்த போப் மார்க்கத்தை அமெரிக்கா தேசம்தான் எப்படி அஞ்ஞான ரோம் அவர்கள் சிங்காசனத்தின் மேல் போப்பை உயர்த்தினார்களோ அதே மாதிரி இங்கே அமெரிக்கா தேசம் இந்த போப் மார்க்கத்தை அங்கே அமர வைக்கப் போகிறது, சிங்காசனத்திலே அமர வைக்கப் போகிறது. இதுதான் தற்கால சத்தியம். போப் மார்க்கம் மறுபடியும் எப்படி ஆட்சி பிடிக்கப் போகிறார்கள், எப்படி மறுபடியும் வரலாற்றில் அவர்கள் நுழைந்து எப்படி உலகம் முழுவதுமாக கைப்பற்றப் போகிறார்கள் என்பதை விளக்குகிற செய்தியே தற்கால சத்தியம். ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு சில ஸ்டெப்ஸ், அடித்தளங்கள் இருக்கிறது. அதில் முதல் அடித்தளம் டெய்லி, அனுதினம் என்கிற சத்தியம். இந்த அனுதின சத்தியத்தை முதலாவது படியே நாம் தவறாக புரிந்து கொண்டோமானால் எப்படி யார் போப் மார்க்கத்தை இந்த சிங்காசனத்தின் மேல் அமர வைக்கப் போகிறார் என்று சபைக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பின்பதாக நிகழக்கூடிய சம்பவங்கள் ஒன்றுமே நமக்கு தெரியாது. நோ லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸ், கடைசி கால சம்பவங்கள் ஒன்றன் பின்னால் ஒன்றாக தேவன் இணைத்து வடிவமைத்திருக்கிறார். ஒன்றில் நாம் தவறினால் அடுத்தடுத்து நிகழ்கிற சம்பவங்கள் நமக்கு புரியாமல் போய்விடும். இது மாதிரி சபையில் இருக்கிற போல் தவறான போதனை, அன்றாட பலி என்பது தேவன் பரலோகத்தில் செய்கிற கூடார பணி என்று அநேகர் போதித்து கொண்டிருக்கிறார்கள். அது கிடையாது. பேகன் ரோம், அஞ்ஞான ரோம் என்பது சாத்தானுடைய சக்தி. அதை தேவனுடைய சக்திக்கு இணைத்து பேசுவது அது தூஷணமாக மாறுகிறது. இந்த அஞ்ஞான ரோம் டெய்லி அனுதின பலி என்பது அஞ்ஞான ரோமை குறிக்கிறது. இந்த தேவன் பரலோகத்தில் செய்கிற பணிதான்
இந்த அனுதின பலி என்று அநேகர் சொல்கிறார்கள். அது அம்மையார் என்ன எழுதுகிறார்கள் என்றால், பரலோகத்திலிருந்து பூமியில் விழுந்து போன தூதர்கள் கொண்டு வந்த செய்தி தான் இந்த செய்தி என்று அம்மையார் எழுதுகிறார்கள். 1844 முன்பதாக அனைவருக்கும் இந்த அனுதினத்தை பற்றின சரியான புரிதல் இருந்தது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். ஆனால் அதுக்கப்புறம் என்ன வந்தது என்றால் டார்க்னஸ் அண்ட் கன்ஃபியூஷன், இருளும் குழப்பங்களும் அதுக்கப்புறம் சபையை நிரப்பினது. ஏன் நிரப்பினது என்றால் அநேகர் இந்த கள்ள போதனையை கொண்டு வந்தார்கள். என்னவென்றால் அனுதினம் என்பது பரலோகத்திலே தேவன் செய்கிற கூடார பணி, அவர் பரலோகத்திலே தன்னுடைய ஆசாரிய பணியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பணிதான் இங்கே சொல்லப்படுகிற பணி. இந்த அனுதின பலி என்று அந்த ஒரே ஒரு வார்த்தை, பலி என்கிற வார்த்தையினாலே அவர்கள் தங்களுடைய பாதைகளை கெடுத்துக்கொள்கிறார்கள். அப்போது இந்த அடித்தளம், இந்த டெய்லி அனுதினத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் வருகிற சம்பவங்கள் நமக்கு புரிய வரும். அம்மையார் இந்த வசனம் 11ஆம் அதிகாரம் 30லிருந்து 36 நாம் இப்பொழுது வாசித்தோம். இது உரையா ஸ்மித் புக்கில் நாம் வாசிக்க முடியும். உரையா ஸ்மித் என்கிற நபர் அவர் இந்த புஸ்தகத்தை எழுதினார். டேனியல் அண்ட் ரெவலேஷன் என்கிற புஸ்தகத்தை எழுதினார். அம்மையார் அந்த புஸ்தகத்தை என்னென்று சொல்கிறார்கள் என்றால், அது காட்ஸ் ஹெல்பிங் அண்ட், தேவன் தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதற்காக ஒரு உதவிகரமாக அந்த புஸ்தகத்தை கொடுத்தார் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அப்போ நம்ம அதுலேருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் அதில் ஹியூமன் எரர்ஸ், அதில் மனித தன்மை இருக்கிறது தான் அந்த புஸ்தகத்தில். அதனால் இந்த உரையா ஸ்மித் என்ன செய்கிறார் என்றால் 36 வசனம் வரைக்கும் கரெக்டாக எழுதுகிறார். அதுக்கப்புறம் வரும்பொழுது அதை பிரான்ஸ் என்று அவர் குறிப்பிட்டு 36 வசனத்திலே அது பிரான்ஸ் என்று சொல்லி வருகிறார். அது தவறு. 40வது அதிகாரத்திலே தென் திசை ராஜாவை குறித்து பேசும் பொழுது அது சோவியத் யூனியனாக இருக்கிறது. ஆனால் இவர் என்னவென்று சொல்கிறார், அது ஒரு டர்க்கி என்று அவர் அங்கே சொல்கிறார். அதனால் ஹியூமன் எரர்ஸ், மனித இயல்பு அந்த காணப்படுகிறது. ஆனால் அதில் தேவையானதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எது சத்தியமோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது சபையில் இருக்கிற அநேக செல்ஃப் சப்போர்ட்டிங் மினிஸ்ட்ரிஸ், உதாரணத்துக்கு ஹார்ட்லேண்ட், சீக்ரெட்ஸ் அன்சீல்ட், அமேசிங் ஃபேக்ட்ஸ், ஹோப் இன்டர்நேஷனல், இவை அனைத்தும் இதெல்லாம் செல்ஃப் சப்போர்ட்டிங் மினிஸ்ட்ரிஸ். இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் மினிஸ்ட்ரிஸ் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தீர்க்க தரிசனத்தை போதிக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எங்கே தவறாக போதிக்கிறார்கள் என்றால் இங்கே அனுதின பலிக்கு வரும்போது தவறாக போதிக்கிறார்கள். அதனால் அநேகரை சத்தியத்தை விட்டு இடர பண்ணுகிறார்கள். அப்போ தற்கால சத்தியம் எனக்கு புரிய வேண்டும் என்றால் தற்கால சத்தியம் எப்படி இந்த பேப்பல் ரோம் போப் மார்க்கம் மறுபடியுமாக இந்த வரலாற்றுக்குள்ளாக வர இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்வதற்கு எனக்கு இந்த அனுதினம் என்கிற சத்தியம் ஒரு அடித்தளமாக இருக்கிறது. The 1888 materials 133. The time has come when God's messengers, the scroll is being unrolled to the world. Instructors in our schools should never be bound about by being told that they are to teach only what has been taught hitherto, always with these restriction. இப்பொழுது இருக்கிற காலகட்டத்திலே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சத்தியத்தை விளக்குகிறார். ஆனால் சபையில் இருக்கிறவர்கள், அதாவது பள்ளியில் இருக்கிறவர்கள், சபையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. என்னவென்றால் என்ன போதிக்கப்பட்டதோ அதை மாத்திரமே போதிக்க வேண்டும். முன்பதாக என்ன இருக்கிறதோ அது நமக்கு போதும், அதுதான் இப்பொழுது சொல்லப்பட்டு வருகிறது என்று அநேகர் சொல்கிறார்கள். There is a God to give the message, his people shall speak. தேவன் ஒரு செய்தியை அந்தந்த காலத்துக்கு தேவன் செய்தியை கொடுத்து கொண்டு வருகிறார். தேவனுடைய ஜனங்கள் அது காலத்திற்கு தகுந்தமாக அந்த சத்தியங்களை பேசுவார்கள். Let not any minister feel under bonds or be gauged by men's measurement. எந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரரும் மனுஷருடைய அந்த அளவினாலே சத்தியத்தை சொல்லக்கூடாது. தேவன் சத்தியத்திற்கு அளவுகோல் வைத்திருக்கிறார். அந்த அளவுகோலை நாம் புரிந்து கொண்டு சத்தியங்களை தேவனுடைய அளவுகோலுக்கு ஏற்றாற்போல் சத்தியங்களை சொல்ல வேண்டும் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். The gospel must be fulfilled in accordance with the message God sends. The gospel, சுவிசேஷம் என்பது வெறும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மாத்திரம் கிடையாது. தீர்க்க தரிசனம் கூட ஒரு சுவிசேஷம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 பேசும்பொழுது ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் அறிவிக்கப்படும். அதாவது இந்த தீர்க்க தரிசனம் பூமி எங்கும் அறிவிக்கப்படும். தீர்க்க தரிசன வசனங்களும் சுவிசேஷம் தான், நல்ல செய்தி தான். தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு செய்தியும் தற்கால செய்தி, ஒவ்வொரு செய்தியும் அது தேவனிடம் வருகிறது. அது ஒரு சுவிசேஷ செய்தி. That which God gives his servants to speak today would not perhaps have been present through 20 years ago, but it is God's message for its time.
20 வருடங்களுக்கு முன்பதாக தேவன் கொடுத்த ஒரு சத்தியம் இருக்கும். அந்த சத்தியம் அவர்களுடைய காலத்திற்கு தற்கால சத்தியமாக இருக்காது. ஆனால் அது மறுபடியுமாக தேவன் தம்முடைய சபைக்கு மறுபடியுமாக அதை கொடுக்கும்போது அதிக வெளிச்சத்தோடு கொடுப்பார். அப்பொழுது அது தற்கால சத்தியமாக மாறும் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அம்மையார் வாழ்ந்த காலகட்டத்திலே அம்மையார் எழுதின அநேக காரியங்கள் அவர்களுடைய காலகட்டத்திற்கு அது தற்கால சத்தியமாக இருக்காது. ஆனால் அது நாம் வாழ்கிற காலத்திற்கு அது தற்கால சத்தியமாக இருக்கிறது. அப்போ அனுதினம் என்பது முன்பதாகவே பயனர்ஸ் எழுதி வைத்து விட்டார்கள். அவர்கள் முன்பதாகவே இதை குறித்து பேசிவிட்டார்கள். அவர்களுடைய காலத்திற்கு அது தற்கால சத்தியமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே நமக்கு அது தற்கால சத்தியம். அப்போ இந்த அனுதினத்தை இணைத்து இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் முக்கியமான தீர்க்க தரிசனங்கள். 1290 வருட தீர்க்க தரிசனம், 1335 வருட தீர்க்க தரிசனம், 1860 வருட தீர்க்க தரிசனம், 2520 என்கிற தீர்க்க தரிசனம், 2300 ராப்பகல், இவை அனைத்துமே எதை ஒரு இணைப்பாக இருக்கிறது என்றால் அனுதினம் என்கிற புரிதல். இது அந்நியான ரோம் என்கிற புரிதலோடு இது இணைந்திருக்கிறது. அப்போ தற்கால சத்தியம் என்பது தானியேல் 11:30-36 வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனங்கள் மறுபடியுமாக அது நடந்து கொண்டு வருகிறது. மறுபடியுமாக தானியேல் 11:40-45 வசனம், இந்த வசனத்திலே இந்த நடந்த சம்பவங்கள் மறுபடியுமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுவதே இந்த பிரசன்ட் தற்கால சத்தியம். ஆனால் எனக்கு அது அடிப்படை எங்கே இருக்கிறது? அனுதின பலி என்கிற இந்த வார்த்தையிலே எனக்கு இருக்கிறது. போப் மார்க்கம் வரலாற்றுக்குள்ளாக வருவதற்கு அந்நியான ரோம் என்ன செய்தது என்றால் அதற்கு உதவி செய்தது 3 கொம்புகளை பிடுங்கினது. அப்போது மறுபடியுமாக அது நடக்க வேண்டும் என்றால் இந்த இப்பொழுது இருக்கிற மாடர்ன் ரோம், நவீன ரோம் எது என்று நாம் பார்த்தோம்? அமெரிக்கா தேசம் என்ன செய்ய வேண்டும் என்றால் 3 ராஜ்யங்களை போப் மார்க்கத்தோடு இணைந்து பிடுங்க வேண்டும். அவர்கள் பிடுங்கினால் என்ன ஆகும்? அப்பொழுது போப் மார்க்கம் மறுபடியுமாக அவர்கள் ஆட்சி பெறுவார்கள். அப்போ இது எப்பொழுது நடந்தது? தானியேல் 11:40 வசனம். அதிலே 1989 என்ன ஆனது? சோவியத் யூனியன் என்கிற தென் திசை ராஜா, அந்த தென் திசை ராஜாவை அமெரிக்காவுடைய உதவியை வைத்து இந்த போப் மார்க்கம் என்ன செய்தது? அவர்கள் அழித்தார்கள். 1989 சோவியத் யூனியன் கீழே வந்தது. அப்போ ஒரு தேசம் அழிக்கப்பட்டது, ஒரு கொம்பு பிடுங்கப்பட்டது, இன்னும் 2 கொம்புகள் பிடுங்கப்பட வேண்டும். இது ஆவிக்குரிய ரீதியாக இதை நாம் பார்க்க வேண்டும். அந்த 2 ராஜ்யங்கள் அமெரிக்கா, அப்புறம் யுனைடெட் நேஷன், ஐக்கிய நாடுகள். சோவியத் யூனியன் பிடுங்கப்பட்டது. இப்போ மறுபடியுமாக அமெரிக்காவிலே எப்பொழுது நியாயராசிரிப்பு சட்டம் வரும்போதோ அமெரிக்கா தேசம் விழுந்துவிடும். போப் மார்க்கம் அந்த 2வது தேசத்தை கைப்பற்றிவிடும். மறுபடியுமாக அது எப்பொழுது ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்பில் வருகிறதோ அது உலகம் முழுவதுமாக கைப்பிடிக்கும். அது 3வது ராஜ்யம், 3வது கொம்பு பிடுங்கப்படும். அப்பொழுது உலகம் முழுவதுமாக ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும். இப்பொழுது இந்த தற்கால சத்தியம் அனுதினம் என்று எனக்கு தெரியவில்லை என்றால் இதுதான் குருட்டுத்தனம். லவோதிக்கேய சபைக்கு இருக்கிற குருட்டுத்தனத்தை இந்த வசனங்கள் தெள்ள தெளிவாக நமக்கு காட்டுகிறது. இந்த அனுதினம் என்பது இந்த ரோம், அந்நியான ரோம் என்று எனக்கு தெரியவில்லை என்றால், பேகனிசம் என்று எனக்கு தெரியவில்லை என்றால், எனக்கு 2001 என்ன நடந்தது என்று எனக்கு புரியாது. 2001 இந்த மாடர்ன் ரோம், அமெரிக்கா ரோமை குறிக்கிறது. அந்த ரோமை யார் அழித்தா, யார் துன்பப்படுத்தினார் என்றால் எக்காலங்கள் துன்பப்படுத்தினது. 7ஆம் எக்காலம் துன்பப்படுத்தினது. 7ஆம் எக்காலம் எப்பொழுது வந்தது? 2001 தேவன் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை, நியாய தீர்ப்பு அமெரிக்கா தேசத்திற்கு கொடுத்தார். அந்த இஸ்லாம் என்ன செய்தது என்றால் இந்த அமெரிக்காவை அடித்தது என்று நாம் பார்க்க முடியுது. இரட்டை கோபுரங்கள் விழுந்த பொழுது எனக்கு இது புரியவில்லை என்றால், எனக்கு இந்த சம்பவங்கள் புரியவில்லை என்றால் 2001 நியாய தீர்ப்பு, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு தொடங்கினது என்று எனக்கு தெரிய வராது. அனைத்துக்குமே இந்த அனுதினம் என்பது ஒரு அடித்தளமாக இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற அந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் மினிஸ்ட்ரிஸ், ஊழியம் செய்கிறவர்கள், அவர்களால் ஏன் இந்த 2 சார்ட்ஸ்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று பார்த்தீர்கள் என்றால், இதில் சொல்லப்பட்டிருக்கிற டெய்லி அனுதினம் என்கிற செய்தி, இந்த செய்தி தேவன் தற்கால சத்தியமாக இப்பொழுது கொடுத்து கொண்டு வருகிறார். ஆனால் ஏற்கனவே இருக்கிற ப்ரீ கன்சீவ்டு ஒப்பீனியன்ஸ், காலகாலமாக அவர்கள் படித்து கொண்டு வருகிற காரியங்களுக்கு விரோதமாக தேவன் ஒன்றை கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நமக்கு இல்லாமல் இருக்கிறது.
அப்போ 2001 நமக்கு கொடுக்கப்படுகிற சத்தியம், தேவன் முத்திரை போட்டு கொண்டிருக்கிறார். சபையிலிருந்து 1,44,000 பேரை முத்திரை போட்டு கொண்டிருக்கிறார். இது எப்பொழுது முடிவடையும்? அமெரிக்காவிலே, இந்த அமெரிக்கா எப்பொழுது போப் மார்க்கத்தை உயர்த்தி பிடிக்கிறதோ அப்பொழுது நியாயராசிரிப்பு சட்டம் அமெரிக்காவில் வரும். அப்பொழுது தேவன் என்ன செய்வார் என்றால் 1,44,000 பேரோடு அவர் என்ன செய்கிறார் என்றால் உடன்படிக்கை செய்கிறார். எபிரேயர் 8:10, அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அந்த நாட்களுக்கு பின்பு இங்கே ப்ரூஃப் டெக்ஸ்ட் மெத்தட், வேதாகமத்தை ஒரு வசனம் இன்னொரு வசனம் விளக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும்போது அந்த நாட்களுக்கு பின்பு, அதாவது 2300 ராப்பகல், 2520 வருட தீர்க்க தரிசனம், இந்த இரண்டு தீர்க்க தரிசனங்களுடைய முடிவு 1844. 1844க்கு பின்பதாக நான் என்ன செய்வேன் என்றால் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு உடன்படிக்கை செய்வேன். அப்போ மில்லரைட் அட்வென்டிஸ்டோடு தேவன் என்ன செய்தார் என்றால் உடன்படிக்கை செய்தார். அட்வென்டிஸ்ட் ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். ஆனால் அந்த உடன்படிக்கையிலிருந்து அவர்கள் மீறி விட்டார்கள். ஆனால் தேவன் கிருபையின் மூலமாக மறுபடியும் இந்த சத்தியங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது என்ன ஆகும் என்றால் தேவன் இந்த சத்தியத்தின் மூலியமாக எபிரேயர் 8:11, அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள், ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவனும் தன் அயலானுக்கும் ஒருவனும் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி தேவன் அதிக வெளிச்சத்தை சபைக்கு கொடுத்து கொண்டிருக்கிற இந்த காலம் 2001 இருக்கிற இந்த 1 உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நியாயத்தீர்ப்பு தொடங்கினது. அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் தேவன் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற புஸ்தகத்திலிருந்து பாவங்களை தேவன் கிறுக்கி போடுகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய பணி, பரலோகத்திலிருந்து வருகிற செய்தியை நாம் சாந்த குணத்தோடு நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தாழ்மையின் குணத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அது நம்மை பரிசுத்தப்படுத்தும். பாவத்தை, ஒவ்வொரு பாவமும் நம்மளை விட்டு பிரியும் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 8:13, புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உரிவடைந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. இதில் 1,44,000 பேரோடு பண்ண போகிற இந்த புது உடன்படிக்கை குறித்து இங்கே பேசப்படுகிறது. அப்போ இந்த புது உடன்படிக்கை தேவன் 1,44,000 பேரோடு செய்து கொண்டிருக்கிறார். அப்போது தற்கால சத்தியம் தானியேல் 11:30-36 ஒரு முறை நடந்தது, அது மறுபடியும் நடக்க இருக்கிறது. அது தானியேல் 11:40-45 வசனங்கள். அப்போது எப்பொழுது இந்த கிருபையின் காலம் முடியும்? தற்கால சத்தியம் என்பது எப்பொழுது போப் மார்க்கம் ஆட்சி பிடிக்கும்? அதே சமயத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய 1,44,000 பேரை தேவன் சேகரித்து கொண்டிருக்கிறார். அவர்கள் சேகரித்து முடிந்த பொழுது கிருபையின் காலம் முடிவடையும் என்று நமக்கு தெரியும். அப்போ இமேஜ் ஆஃப் த பீஸ்ட், இந்த மிருகத்துக்கு சொரூபம், எப்பொழுது அமெரிக்காவிலே இந்த மதமும் அரசும் ஒன்று சேர்ந்து இந்த நியாயராசிரிப்பு சட்டம் வருகிறதோ அப்பொழுது இந்த கிருபையின் காலம் முடியும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்கிறது. அப்போ 1989 அந்த மிருகத்தினுடைய காயம் சொஸ்தமாக ஆரம்பிக்கப்பட்டது. அது எப்பொழுது பூர்ணமாக சொஸ்தமடையும்? எப்பொழுது நியாயராசிரிப்பு சட்டம் உலகம் முழுவதுமாக வருகிறதோ அப்பொழுது அதுடைய காயம் முற்றிலுமாக ஆறப்படும். இதுவே பிரசன்ட் ட்ரூத். இதுதான் சபைக்கு சொல்ல வேண்டிய தற்கால சத்தியம். இதை புரிந்து கொள்வதற்கு அனுதினம் என்பது நமக்கு மிகவும் அவசியம். ஏன்னா அனுதினம் என்பது பரலோகத்திலே இயேசு கிறிஸ்து செய்துகிற பணி என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், மறுபடியும் எப்படி அமெரிக்கா தேசம் இந்த போப் மார்க்கத்தை அந்த சிங்காசனத்தில் வைக்கும் என்பது நமக்கு புரியாமல் போய்விடும். அது எப்படி முன்பதாக 3 கொம்புகளை பிடுங்கினதோ மறுபடியும் அது 3 கொம்புகளை பிடுங்குகிறது என்கிற சத்தியத்தை விளக்குகிற சத்தியமே இந்த தற்கால சத்தியம். தானியேல் 11:40-45. ஜெபம் செய்வோம். அப்பா பிதாவே தகப்பனே, அப்பா மாபெரும் சத்தியத்தை கொடுத்திருக்கிறீர். அப்பா தற்கால சத்தியம் தானியேல் 11:40-45 வசனங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நீர் தேவன் என்பதற்கு எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறீர். அது முன் நடந்தவைகளை வைத்து வருகிற காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். ஒவ்வொரு காரியங்களையும்
தீர்க்க தரிசனத்திலே கிரமமாய் நீர் நடத்தி கொண்டு வருகிறீர். அதனால் நீர் தேவன் என்று நாங்கள் கண்டடைகிறோம் தகப்பனே. இந்த அறிவை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதை நாங்கள் விட்டுவிடாத படிக்க இதை படித்து புரிந்து கொண்டு வருகிற காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு உம்முடைய ஜனங்கள் என்பதற்கு அது ஒரே ஒரு காரணம் மாத்திரமே இருக்கிறது தகப்பனே. நீர் கொடுக்கிற தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து உலகிற்கு சொல்லும் பொழுதே நாங்கள் உம்முடைய ஜனங்கள் என்று நீர் தீர்க்கிறீர். அந்த வேலையை நாங்கள் சரியாக செய்வதற்கு எங்களுக்கு பரிசுத்த ஆவியான உதவியை கொடும் தகப்பனே. இந்த சத்தியங்களை நாங்கள் விட்டுவிடாத படிக்க இதை அனுதினமும் படித்து இதை புரிந்து கொண்டு இதன்படி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் பிதாவே. இதோ கிருபையின் காலம் மிக சீக்கிரமாக முடிவடைய போகிறது பிதாவே. எங்களுடைய பாவங்களை நாங்கள் வைத்து கொள்ளாமல் அதை அறிக்கையிட்டு அதை விட்டு நாங்கள் ரட்சிப்படைய கிருபை தாரும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன்.